இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பது முதல் தகவல் அறிக்கை மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள். சட்டப்படி செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருப்பதும் சட்டப்படி செய்யக்கூடாத செயலை செய்வதும் குற்றம் என்ற வகைப்பாட்டில் வரும். எளிமையாக குற்றச்செயல் அல்லது குற்றச்செயல் தவிர்க்கை குற்றம் என வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் an act omission or an commission is an offense. ஒரு குற்றம் நிகழ்த்தப்படும் போது அதில் பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது சமூகத்திற்கு எதிராக குற்றமாக இருப்பின் இந்திய குடிமக்கள் எவரேனுமோ அக்குற்றம் தொடர்பாக புகார் அளிக்கலாம். சில குறிப்பிட்ட குற்றங்கள் தொடர்பாக அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே புகார் அளிக்க வேண்டும் என குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு சட்ட பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்கும் நிகழ்வில் குற்றவியல் நடைமுறை சட்டம் குற்றங்களை இரு பெருங்கூறுகளாக பிரித்துள்ளது. அவைகளில் ஒன்று உடனடியாக புலன்கொள்ளத்தக்க வழக்கு, மற்றொன்று நீதித்துறை நடுவரின் அனுமதியின் பேரில் வழக்கு பதிவு செய்வது என்பதாகும். கொடுங்குற்றங்கள் மற்றும் கடுமையான குற்றங்கள் உடனடியாக புலன்கொள்ளத்தக்க வழக்குகள், அதாவது காக்னிசபிள் அஃபென்சஸ் என குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக புலன்கொள்ளத்தக்க வழக்குகளில் காவல்துறையினர் புகாரை பெற்றவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து புலன் விசாரணையை தொடங்கலாம். சம்பந்தப்பட்ட குற்ற நிகழ்வில் தொடர்புடைய குற்றவாளியை நீதிமன்றத்தின் பிடிக்கட்டளை, அதாவது வாரண்டின்றி கைது செய்யலாம். இதர நான் காக்னிசபிள் வழக்குகளில், குறிப்பாக உடனடியாக புலன்கொள்ளத்தக்க வழக்குகளில் நீதித்துறை நடுவரின் அனுமதி பெற்று வழக்கு பதிவு செய்த பிறகே காவல்துறையினர் புலன் விசாரணையை மேற்கொள்ள இயலும். மேலும் வழக்கின் குற்றவாளியை கைது செய்ய வேண்டுமென்றால் இத்தகைய வழக்குகளில் நீதிமன்றத்தில் பிடிக்கட்டளை பெற்று அதன் பிறகே கைது செய்ய வேண்டும். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் இணைப்பில் உள்ள முதல் அட்டவணையில் உடனடியாக புலன்கொள்ளத்தக்க குற்றங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. புதிதாக இயற்றப்படும் சட்டங்களில் குற்றச்செயலை வரையறுத்து அதன் தன்மைக்கு தக்கவாறு குற்றங்களை வகைப்படுத்துவார்கள். புகாரை எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ காவல் நிலையத்தில் அளிக்கலாம். வாய்மொழியாக புகார் அளிக்கும் நிகழ்வில் புகார்தாரர் அளிக்கும் விவரங்கள் காவல் நிலையத்தில் உள்ள பொறுப்பு அலுவலரால் புகார் வாக்குமூலமாக பதிவு செய்யப்படும். அவ்வாறு புகார் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்பு புகார் வாக்குமூலம் சம்பந்தப்பட்ட நபருக்கு படித்து காண்பிக்கப்பட்டு அவரது கையொப்பம் அல்லது கைவிரல் ரேகை அதில் பெறப்படும். காவல் நிலையத்தில் புகாரை பெற்றவுடன் நிலைய பொறுப்பு அலுவலர், அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், புகாரின் விவரங்களை பரிசீலித்து குற்றத்தின் தன்மையினை ஆராய்ந்து உடனடியாக புலன்கொள்ளத்தக்க குற்றமாக இருப்பின் முதல் தகவல் அறிக்கையினை உடனடியாக குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 154 கீழ் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிவத்தில் பதிவு செய்திடல் வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட பின்பு அந்த முதல் தகவல் அறிக்கை படிவத்தில் புகார்தாரரின் கையொப்பத்தினை பெற்றுக்கொண்டு முதல் தகவல் அறிக்கையின் நகல் ஒன்றினை அவருக்கு இலவசமாக வழங்க வேண்டும். முதல் தகவல் அறிக்கையினை பதிவு செய்த பின்பு தக்க அதிகாரம் பெற்ற காவல் அலுவலர் புலன் விசாரணையை மேற்கொள்ளுதல் வேண்டும். முதல் தகவல் அறிக்கை என்பது காவல் நிலையத்தில் ஒரு குற்றம் குறித்து கிடைக்கும் முதல் தகவலை எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படும் ஒரு ஆவணமாகும். வழக்கமாக குற்றம் நடைபெற்ற இடத்தின் ஆள்வரையுள்ள காவல் நிலையத்தில், அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன், குற்றம் குறித்து புகார் அளிக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் ஆள்வரையை சுட்டிக்காட்டி புகாரை பதிவு செய்யாமல் காவல்துறையினர் மறுக்கின்ற சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளது. அச்சமயங்களில் புகார்தாரரோ பாதிக்கப்பட்ட நபரோ அலைக்கழிப்புக்குள்ளாவதால் அதனை நெறிப்படுத்த பூஜ்ய முதல் தகவல் அறிக்கை, அதாவது 0 FIR என்ற கோட்பாடு நிர்பயா வழக்கிற்கு பின்பு நீதியரசர் வர்மா கமிட்டியின் அறிக்கையின் அடிப்படையில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. பூஜ்ய முதல் தகவல் அறிக்கை, அதாவது 0 FIR என்பது அதிகார வரம்பு மற்றும் ஆள்வரை ஜூரிஸ்டிக்ஷன் தொடர்பான சிக்கல்களை நீக்கும் பொருட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு முக்கிய மாற்றமாகும். வழக்கமாக குற்ற நிகழ்விடம் தொடர்பான ஆள்வரையுள்ள காவல் நிலையத்தில் மட்டுமே புகாரை பதிவு செய்ய இயலும் என நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். மாறாக பூஜ்ய முதல் தகவல் அறிக்கையில் 0 FIR என்ற கோட்பாட்டின்படி ஒரு நபர் இந்தியாவின் எந்த காவல் நிலையத்திலும் உடனடியாக புலன்கொள்ளத்தக்க ஒரு கொடுங்குற்றம், அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான குற்றச்செயல்கள் குறித்து புகார் அளிக்கலாம். புகாரை பெறுகின்ற காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அந்த புகாரை உடனடியாக உரிய படிவத்தில் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்து கொண்டு பூர்வாங்க விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இத்தகைய முதல் தகவல் அறிக்கையில் மற்ற FIRகளை போன்று குற்ற எண் வழங்கப்படாமல் 0 என்ற எண் வழங்கப்பட்டு அடிப்படை புலன் விசாரணை மேற்கொள்ளப்படும். பிறகு பாதிக்கப்பட்டவரின் நலனை பேணும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு
சம்பந்தப்பட்ட குற்ற நிகழ்விடத்தின் ஆள்வரையுள்ள காவல் நிலையத்திற்கு, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பூஜ்ய முதல் தகவல் அறிக்கையை அனுப்பி வைப்பார்கள். அதிகார எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் அந்த பூஜ்ய முதல் தகவல் அறிக்கையை பெற்று வழக்கமான முறையில் குற்ற எண் வழங்கி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து புலன் விசாரணையை காவல்துறையினர் தொடர்வார்கள். சில குற்ற நிகழ்வில் காவல்துறையினரின் உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதால் காவல்துறையினருக்கு அங்கீகாரம் அளிக்கும் பொருட்டும் பாதிக்கப்பட்டவரின் நலனை பாதுகாக்கும் பொருட்டும் இந்த பூஜ்ய முதல் தகவல் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தடய பொருட்களை பாதுகாத்தல், கண்ணுற்ற சாட்சிகளின் வாக்குமூலங்களை எவ்வித தாமதமும் இன்றி பதிவு செய்தல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக தேவைப்படும் நிவாரணங்களுக்கு ஏற்பாடு செய்தல் போன்றவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் எச்சூழ்நிலையிலும் கொடுங்குற்றம் தொடர்பான புகார்களை குற்ற நிகழ்விடத்தின் ஆள்வரையை காரணம் காட்டி பதிவு செய்ய மறுக்கக்கூடாது. அவ்விதம் பதிவு செய்ய மறுப்பது தண்டனைக்குரிய செயலாகும் என இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 166A குறிப்பிடுகின்றது. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 154 உட்பிரிவு 1 கடந்த 2013ஆம் வருடம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆசிட் வீச்சு குற்றங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஒரு நிபந்தனை பிரிவு, அதாவது புரொவைசோ உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டால் அவை உடனடியாக காலதாமதமின்றி பதிவு செய்யப்படுதல் வேண்டும் என்றும், அந்த வழக்கினை ஒரு பெண் காவல் அதிகாரியோ அல்லது ஒரு பெண் நிலைய பொறுப்பலுவலரோ பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டத்தில் வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்கள் மற்றும் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட நிலைய அதிகாரி புகாருக்காக காத்திருக்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் இல்லத்திற்கு விரைந்து அவரிடமிருந்து அறிக்கையை பெற்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மேலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தனது இல்லத்தில் அல்லாமல் வேறு ஒரு இடத்தில் தம்மை விசாரிக்க விரும்பினால் அவரின் நலன் கருதி அவருக்கு வசதியான இடத்தில் அவரை வைத்து விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்யலாம். சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் 2012 போக்சோ ஆக்ட் தொடர்புடைய குற்றங்கள் பற்றிய புகாரை பதிவு செய்யாமல் தவிர்க்கும் காவல் அலுவலர் மீது அச்சட்டத்தின் பிரிவு 21 கீழ் குற்ற வழக்கு பதிவு செய்து தண்டிக்க இயலும். அவ்வாறே சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்த தகவல்களை உரிய அலுவலருக்கு தெரிவிக்காமல் இருக்கும் குடிமக்கள் மீதும் பிரிவு 21 கீழ் குற்ற வழக்கு தொடர இயலும். இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த 2015ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் ஒரு சுற்றறிக்கையினை அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாக அலுவலருக்கும் அனுப்பியுள்ளது. அச்சுற்றறிக்கையில் உடனடியாக புலன்கொள்ளத்தக்க குற்றங்கள் தொடர்புடைய புகார்களின் மீது எவ்வித தாமதமும் இன்றி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 154(1) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேணும் என அறிவுறுத்தியுள்ளது. புலன்கொள்ளத்தக்க குற்றங்கள் தொடர்பான புகாரின் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறையினர் மீது இந்திய தண்டனை சட்டப்படியும் துறை ரீதியிலான நடத்தை விதிகளின்படியும் நடவடிக்கை மேற்கொள்ளலாம். வழக்கமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பின்பு காவல்துறையினர் குற்றத்தின் தன்மை கருதி விரைந்து புலன் விசாரணை மேற்கொள்ளுதல் வேண்டும். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 173 உட்பிரிவு 1 அனைத்து புலன் விசாரணைகளும் எவ்வித காலதாமதமின்றி விரைந்து முடித்திட வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குற்றமும் தனிநபருக்கு எதிரான குற்றமாக கருதப்படாமல் சமூகத்திற்கு எதிரான குற்றமாகவே சட்டத்தால் பார்க்கப்படுகின்றது. எனவே புகார் அளித்தவுடன் பாதிக்கப்பட்டவருக்காக அரசு முன்வந்து காவல்துறையினர் மூலம் நடுநிலையான புலன் விசாரணை மேற்கொண்டு சட்டத்தின் முன் குற்றம் சாட்டப்பட்டவரை நிறுத்தி நீதிமன்றத்திடமிருந்து உரிய தண்டனையும் நிவாரணமும் பெற்றுத்தருகின்றது. இத்தகைய நடவடிக்கை அரசின் தலையாய கடமையாகும். அரசுக்காக அந்த கடமைகளை காவல்துறையினர் நிறைவேற்றுகின்றனர். எனவே பொதுமக்கள் மேற்கண்ட சட்ட கோட்பாட்டை அறிந்து சட்டப்படி தங்களுக்குள்ள உரிமைகளை பயன்படுத்தி தான் பாதிக்கப்படும் சமயங்களிலும் தனக்கு எதிராக குற்றம் நிகழ்த்தப்படும் சமயங்களிலும் குற்றவாளியை அரசின் உதவியுடன் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தரலாம். புலன்கொள்ளத்தக்க குற்றங்கள் தொடர்புடைய புகாரை நிலைய அலுவலர் பதிவு செய்ய மறுத்தால் அந்த விவரத்தை உடனடியாக எழுத்து மூலமாகவோ நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 154 உட்பிரிவு 3 படி சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளருக்கோ அல்லது மாநகரமாக இருப்பின் காவல் ஆணையருக்கோ புகாராக தெரிவிக்கலாம். அத்தகைய புகாரை பெற்றவுடன் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர் குற்றம் தொடர்புடைய புகாரை பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிப்பார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கோ அல்லது மாநகர காவல் ஆணையருக்கோ புகார் தெரிவித்த பின்பும் வழக்கு பதிவு செய்ய நிலைய பொறுப்பு அலுவலர் மறுத்தால் அச்செய்கை குறித்து சம்பந்தப்பட்ட குற்ற நிகழ்விடத்தின் அதிகார எல்லை கொண்ட
குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் முன்பு, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்பு குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 156 உட்பிரிவு 3 படி மனு தாக்கல் செய்து புகாரினை பதிவு செய்ய உரிய உத்தரவு பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு மனு தாக்கல் செய்யும் போது புகாரின் உண்மைத்தன்மை தொடர்பாக ஒரு சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தையும் புகார்தாரர் தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் தனது மனுவுடன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் நகல், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கு அனுப்பிய புகார் கடிதத்தின் நகல் மற்றும் அஞ்சலக ரசீது ஆகியவைகளையும், புகார் தொடர்புடைய ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகளையும் சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் இருந்து உரிய உத்தரவினை பெற்றுக்கொள்ளலாம். புலன்கொள்ளத்தக்க குற்றங்கள் தொடர்புடைய வழக்கில் குற்ற வழக்கு பதிவு செய்வது குறித்து மாண்புமிகு உச்சநீதிமன்றம் லலிதா குமாரி எதிர் உத்தரப்பிரதேச அரசு மற்றும் பலர் என்ற வழக்கில் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. மேலும் நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமும் சுகேசன் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் எதிர் உதவி ஆணையர் அடையாறு காவல் நிலையம் மற்றும் ஒருவர் என்ற வழக்கிலும் ஜி பிரபாகரன் எதிர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் ஒருவர் என்ற வழக்கிலும் பல்வேறு வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் வழங்கியுள்ளது. தமிழக காவல்துறையின் சுற்றறிக்கையின்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் மாநில காவல்துறையின் இணையதளத்தில் அந்த ஆவணம், அதாவது எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்யப்படுதல் வேண்டும். கணினி மற்றும் இணைய உலகில் ஏற்பட்ட தொழில் புரட்சி காரணமாக தற்போது தமிழகத்தில் இணைய வழியிலும் காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்கலாம். காணாமல் போன நபர் பற்றிய குற்றம், வாகன திருட்டு, செல்போன் திருட்டு, நகை பறிப்பு, களவுப் பொருளை வாங்குதல், ஏமாற்றுதல், நில மோசடி, வாய் தகராறு, போக்குவரத்து குற்றம் மற்றும் ஆவணங்கள் காணாமல் போன சம்பவம் ஆகியவைகள் குறித்து இணைய வழியில் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கலாம். அதற்கென தனிப்பட்ட இணைய பக்கம் தமிழக காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இணைய பக்கம் eservices.tnpolice.gov.in/cctns என்ற பக்கத்தில் உள்ளது. மேற்கண்ட நடைமுறைகளுக்கு மாற்றாக போதிய சாட்சிகளும் சான்றாவணங்களும் தன்வசம் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக ஆள்வரையுள்ள நீதிமன்றத்தை, குறிப்பாக ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை நேரடியாக அணுகி தனிப்புகார், அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் செய்து குற்றவாளி மீது நேரடியாக வழக்கு பதிவு செய்ய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தவறான தகவல்களுடன் புகார் அளிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். வழக்கு விசாரணையின் முடிவில் புகாரானது பொய்யான தகவல்களுடன் அளிக்கப்பட்டது என்றோ அல்லது மோசடியான காரணங்களுடன் அளிக்கப்பட்ட புகார் என்றோ கண்டறியப்பட்டால் புகார்தாரர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். புகாரின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பின்பு உரிய முறையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்படாமல் உள்ள நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட நபரோ புகார்தாரரோ அதிகார எல்லை கொண்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலோ அல்லது மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்திலோ மனு தாக்கல் செய்து உரிய உத்தரவுகளை பெற்று தமது புகாரின் மீதான நடுநிலையான புலன் விசாரணையை உறுதி செய்து கொள்ளலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: செயலர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இத்துடன் இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவுற்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.